வணக்கம் நேயர்களே. மருத்துவர் அன்றாடம் ஒரு பெரிய ஆலமரத்தினுடைய விதையாகப்பட்டது பார்வைக்கு சின்ன சிறுசு எப்படி இருக்குமோ பெரிய ஆலமரம், ஆனால் பார்வைக்கு சின்ன சிறு விதையாக எப்படி காணப்படுகிறதோ அதே போன்று வாழ்க்கையினுடைய பெரிய சித்தாந்தங்களை, கருத்தியல் சார்ந்த வாழ்க்கை கொள்கை கோட்பாடுகளை மிக சிறிய அளவில் அழகாக எளிமையாக மருத்துவர்கள் நம்ம நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். பெரிய தத்துவமாக இருக்கும், பெரிய சித்தாந்தமாக இருக்கும். அந்த அற்புதமான கருத்துக்களை ரொம்ப பெரிய ஒரு விட்டமின்ஸ் தேவை இல்லைங்களா, அது சின்ன கேப்சூலில் கொடுக்குற மாதிரி பெரிய கருத்துக்களை அழகாக சுருக்கமாக நம்ம பகிர்ந்து கொண்டே வருகின்றார் பிரபல மருத்துவர் டாக்டர் எஸ்.எம். பத்ர் அவர்கள். இன்றைக்கு வந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்று நேயர்களே, கமலா தொலைக்காட்சி நேயர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்ற பிரபல நிகழ்ச்சி மருத்துவர் நிகழ்ச்சி இனி உங்களுக்காக பேசலாம் பிரபல மருத்துவரோடு. டாக்டர் வணக்கம். டாக்டர், நேற்று கூட நல்ல ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டீங்க நீங்கள். டாக்டர், இந்த கணவன் மனைவி பிரச்சனை என்று வருகின்ற பொழுது டாக்டர், அந்த பிரச்சனையுடைய தொடக்கமாக எது இருக்கும் டாக்டர்? அது உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் புதிய தம்பதிகளுக்குள் பிரச்சனைகள் வருகின்றன என்றால் அதனுடைய தொடக்க புள்ளி எதுவாக இருக்கும்? அதாவது என்னவென்றால் கருத்து வேறுபாடு, ஒரு கருத்து வேறுபாட்டிலே அமைந்து விடுகிறது. இதுதான் என்று சொல்வதற்கில்லை. அதாவது நான் சொல்வதை அவர் கேட்க மாட்டேங்கிறார், கேட்கவில்லை, காது கொடுத்து கேட்கவில்லை என்பதே ஒரு கருத்தாக இருக்கிறது. நாம் எப்படி அதை உள்வாங்குகிறோமோ, எப்படி அதை புரிந்து கொள்கின்றோமோ அதை பொறுத்தான் இருக்கின்றது. அதாவது சாதாரண விஷயமாக இருக்கும். அதாவது ஒன்றுமில்லை, இருக்கின்றார் கணவன், தொழில் இருக்கின்றார், கணவன் என்ன எதுவுமே சொல்வதில்லை, தொழிலை பற்றி எதுவும் பேசுவதில்லை. அது தொழில், அதாவது நான் இன்னொருவரிடம் கேட்டு தான் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அதை பற்றி நான் இன்னொரு சொல்லி எனக்கு தெரிய வேண்டியது இருக்கிறது, அவர் ஏன் என்னிடம் சொல்லவில்லை என்று ஆதங்கப்படுகிறவர்களும் இருக்கின்றார்கள். அதனால் என்ன ஆகின்றது, அந்த கருத்து என்ன செய்கின்றது, அதன் மூலமாக தான் அந்த பிரிவு வழிவகுக்கின்றது. ஒன்று, அதாவது ஆத்திரம் இருக்கின்றது, அது ஆத்திரப்படுகின்றார்கள். அதாவது நம்புகின்றார்கள், எதோ ஒன்று நம்புகின்றார்கள். அது நம்பிக்கை என்ன செய்கின்றது, அது நம்பிக்கை வரும்பொழுது என்ன செய்கின்றது, நமக்கு அதாவது ஏமாற்றம் ஏற்படுகிறது. நம்பிக்கை சரிவர இருந்தால் நமக்கு ஏமாற்றம் ஏற்படுகின்றது. நாம் என்ன எதிர்பார்க்கின்றோம், நம்பிக்கையின் பதிலாக எதிர்பார்க்கின்றோம். நம்பிக்கையினால் அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிட்டால் ஏமாற்றம் உண்டாகிறது. அந்த ஏமாற்றம் உண்டாகிவிட்டால் என்ன செய்கின்றது, ஆத்திரம் உண்டாகின்றது. அந்த ஆத்திரம் உண்டாகும்போது என்ன செய்கின்றது, விரக்தி ஏற்படுகின்றது. விரக்தி ஏற்படும் போது என்ன நடக்கின்றது, அந்த விரக்தியினுடைய அதாவது வெளிப்பாடு என்னவாகின்றது என்றால் அறிவை மறைத்து விடுகின்றது, கண்ணை மூடிவிடுகின்றது, கண் பார்வை கண்ணோட்டத்தை அது குறைத்து விடுகின்றது. ஆக எந்த இதுவும் தெளிவில்லாமல் போகின்றது, குழப்பம் ஏற்படுகின்றது. அதன் காரணமாக என்ன செய்கின்றது, வேறுபாடுகள் ஏற்பட்டு அங்கே பிரிவுக்கு வழிவகுக்கின்றது. ஆக எந்த ஒரு விஷயம் சரி, சாதாரண விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமும் நாம் அவசரப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. எடுத்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு விடுகிறார்கள். ஒரு சாதாரண விஷயமாக இருந்தால் கூட அந்த உணர்ச்சி வசப்படும் பொழுது என்ன செய்கின்றது, அந்த ஏமாற்றம், அதாவது எதிர்பார்ப்பது, அந்த ஏமாற்றம் அதெல்லாம் ஒன்றும் இல்லாத சாதாரண விஷயமாக கூட இருக்கலாம். இப்போ கணவன் தனியும் சொல்லவில்லை என்றால் ஒரு வியாபாரத்தில் இருக்கின்றான், அவன் எதுக்காக சொல்லாமல் இருக்கின்றான், அதாவது சொல்வது என்பது பல வகைகள் நிலையில் இருக்கின்றது. அதாவது சொல்லாமல் இருப்பது, சொல்ல மறுப்பது, மறப்பது, சொல்ல மறைப்பது, அது பொய் சொல்வது, சொல்லாமல் இருப்பது, இதை மறைத்து சொல்வது என்றெல்லாம் பல நிலைகள் இருக்கின்றன. அதை நாம் சொல்லவில்லை என்றால் ஏதோ ஒரு காரணமாக இருக்கும், ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் இருக்கும் என்று நாம் எடுத்துக்கொண்டு அதை கலந்துவிட வேண்டும். அதுதான் ஒரு ஆரோக்கியத்துக்கு வழி. அதை விட்டுவிட்டு நாம் அதையே பிடித்து கொண்டு சொல்லவில்லை என்றால், அதாவது அவன் சொல்லவில்லை என்றால் என்ன செய்யலாம், இவங்களுக்கு துணைக்கு அது தேவையில்லை, அது சம்பந்தமில்லை என்று அது சொல்லாமல் இருந்திருக்கலாம். சம்பந்தமில்லை என்று இல்லை என்றால் சொன்னால் அவள் வேதனைப்படும் என்று சொல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லை தேவையில்லை என்று சொல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லை இவருக்கு என்ன செய்யலாம், நேரமின்மையின் காரணமாக அப்புறம் சொல்லலாம் என்று கூட இருந்திருக்கலாம். பல வகையில் இருக்கலாம். நாம் என்ன செய்கின்றோம், அதுக்குள் முந்தி விடுகின்றோம், அவசரப்படுகின்றோம், ஆத்திரப்படுகின்றோம், ஏன் சொல்லவில்லை என்று. அந்த ஆத்திரம்தான், அந்த அவசரம்தான் இந்த பிரச்சனை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும், ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும், அதாவது ஒரு சல்லி காசு போகாத பெருமானம் இல்லாத இருந்தால் வெளியே இல்லாததாக இருக்கும், இன்வேலிடாக இருக்கும். அது கூட நாம் பிரச்சனைகளாக ஆக்கி விடுகின்றோம். ஆகவே முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் இந்த குழப்பங்கள் வராது. அந்த புரிந்து கொள்ளாதனால்தான், அதாவது நமக்கு உணர்ச்சி அதிகமாக வர அதிகமாக உணர்ச்சி வசப்பட ஆத்திரம் உண்டாக நம்ம அறிவை மறைத்து விடுகின்றது, நம்ம குழப்பம் உண்டாகின்றது, தெளிவு கிடைப்பதில்லை. குழப்பம் உண்டாகும்போது என்ன செய்கின்றது,
பிரச்சனைகள் உண்டாகின்றது. இதுபோல் பிரிவுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் அதுவே ஆரம்ப கட்டமாக அமைகின்றது, அதுவே வழிவகுத்து கொடுக்கின்றது. ஆக நாம் பொதுவாக இந்த உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து விட்டோம் என்றாலே போதும். எதுவென்றாலும் நாம் என்ன செய்ய வேண்டும், எளிதாக கலந்து போய்விட வேண்டும். கணவன் மனைவிக்குள் இது அந்யோன்யம் என்றால் என்ன, இன்றைக்கு சொல்ல நாளைக்கு சொல்ல போகிறார். அதுபோல் ஒவ்வொன்றுக்கும் நான் நிர்பந்திக்கக்கூடாது. கணவனோ மனைவியை யாரும் சரி, தம்பதியர் இருவரும் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும், அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். விட்டு கொடுக்கதை விட புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் பிரச்சனை இல்லாமல் போயிடும். ரொம்ப அற்புதமான கருத்துங்க டாக்டர். அதாவது கணவன் மனைவி உறவு என்று வருகின்ற பொழுது சில நேரங்களில் கணவனால் சில செய்திகளை ஷேர் பண்ண முடியாது. அதனால் அதை பெருசாக எடுத்துக்கொண்டு அது ஒரு பெரிய குறையாக எடுத்துக்கொண்டு போய் அப்பாவிடம் புகார் கொடுப்பது, அம்மாவிடம் புகார் கொடுப்பது, அண்ணன் தம்பி உறவுக்காரையான வீட்டுக்கு வந்தானே நீங்கள் பார்த்து வச்சிங்களே ஒரு மாப்பிள்ளை எதுவுமே எங்களை சொல்கிறது இல்லை அப்படி என்று புகார் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா இந்த செய்தி கணவனுக்குள் செல்ல ஆரம்பிச்சதுன்னா மீண்டும் குடும்பத்தில் குழப்பங்கள் வரும். அதனால் இன்றைக்கு இல்லை என்றாலும் அவர் நமக்கானவர், நாளையோ நாளை மறுநாளோ அந்த தகவல் என்னை சேரும் என்ற பொறுமை, சகிப்புத்தன்மை, நிதானம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தேவைப்படுகிறது என்ற கருத்தை மிக அழகாக ஒரு தந்தை ஸ்தானத்தில் சொல்லியிருக்கின்றார் பிரபல மருத்துவர் டாக்டர் பதுல் அவர்கள். நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை புதிய கருத்தோடு சந்திக்கலாமா? இது கமலா தொலைக்காட்சி வழங்கி இருக்கின்ற மருத்துவ நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம்.